ஜானகியின் நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகும் நேரம். ஜானகிக்காக பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராகும் மாயா. மாயாவின் செயல்களால் அதிர்ந்து போன அருந்ததி ஜானகிக்கு புதிய எதிரியாக உருவெடுக்கும் அருந்ததி. அருந்ததியை மாயா ஜானகி எதிர்கொள்ள போவது எப்படி? உச்சகட்ட பரபரப்பில் உங்கள் சந்தியா ராகம். ஊர்ல ரொம்ப பிரபலமா இருக்கிறது அருந்ததி வச்சிருக்கிற அந்த அருந்ததி நாட்டியாலயம் அப்படின்ற அந்த நடன பயிற்சி மையம் தான் ஊர்லயே ரொம்ப மிகவும் பிரபலமானது. அதற்கு எதிராக ஜானகியோட துணையால உருவாக போகிற அந்த நாட்டியாலயம் போட்டிய வர இருக்குது. ஆமா, ஜானகியோட நீண்ட நாள் ஆசையான நடனம் ஆடுறது இப்ப மாயா மூலியமா ஒரு வகையில நிறைவேறதான் போகுது. அவங்களும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்த சலங்கையெல்லாம் கட்டி நடனம் ஆடுறாங்க. இது அவங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே கொண்டு வருது. இளமை கால பருவ நினைவுகள் எல்லாம் வருது. அந்த வகையில இது ஜானகிக்கு பிடிச்சமா இருக்கு. மாயாவும் ஜானகிக்கு பிடிச்சதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் முன்னெடுக்கிறாங்க. இந்த விஷயத்தால அருந்ததி வச்சிருக்கிற அந்த நாட்டியாலயம் ரொம்பவே பாதிப்புக்குள்ளாகுது. அவங்களுக்கு வர்ற கஸ்டமர் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வராங்க. ஒரு பக்கம் மாயாவோட துணையால ஜானகி வச்சிருக்கிற அந்த நாட்டியாலம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வருது. ஜானகிக்காக மாயாவும் நிறைய துண்டு சீட்டுகள் எல்லாம் கொடுத்து அதுக்கு ரொம்பவே ப்ரொமோஷன் பண்றாங்க. இதனால ஜானகிக்கும் மாயாவுக்கும் எதிராக அருந்ததி ஒரு புதிய எதிரியா உருவெடுக்கிறாங்க. மாயாவையும் ஜானகியும் என்னென்ன பண்ண போறாங்க அருந்ததி அப்படின்றது எல்லாத்தையும் பொறுத்து தான் பார்க்கணும். புதிய எதிரியை உருவெடுக்கிற இந்த அருந்ததியை மாயா ஜானகி எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாயாவும் ஜானகியும் இதை கண்டிப்பா தாண்டி வந்துருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி தாண்டி வரணும்னு நினைச்சீங்கன்னா மாயா கோ அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.